இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன லொட்டையாட்டுற மாட்டிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புல காட்டுக்கே வந்துட்டோம். போயிட்டு டீசல் ஒரு 1000 ரூபாய்க்கு அடித்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சமாக இருக்குது. வேறு எந்த காடு இல்லை, நம்ம பருத்தி காடு ஓட்டினோமே அதே காடு தான். க்ரீப்பர் கீரில் ஓட்டினது. இன்றைக்கி லோ கீரில் ஓட்ட போகிறோம். இந்த காட்டை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டி தள்ள போகிறோம். 1 ஏக்கரா சீக்கிரமாக ஓட்டி விட்டு போகலாம். ரொட்டேட்டர்லாம் ஃபுல்லாக சேராக அடிச்சு கிடக்குது. லோடு போல்டு வேறு கட்டாகிற கண்டிஷனில் இருக்குது. லோடு போல்டு வேறு இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி ஓட்ட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், முழுசாக இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஓட்டி முடிச்சாச்சு. கிளம்பி தான் 1 மணி நேரத்துக்கு பக்கமாக ஓடி இருக்கு. ஆனால் ஓட்டுறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. க்ரீப்பர் கீரில் ஓட்டுனதுனாலயா இல்லை க்ரீப்பர் கீரில் ஓட்டுனதுனால தான் அப்படி. க்ரீப்பர் கீரில் ஓட்டுனதுனால ஒரே கோல் கூட மாட்டல. அப்படியே லோ பஸ்ட்டு போட்டு விட்டு அப்படியே பவுடராட்டம் வண்டி பிடிச்சி திருப்பி இதில் வாழைக்கன்று வைக்கிறாங்களாம். அதனால் 5 கலப்பையெல்லாம் வேண்டாம், லொட்டாட்டிலே போதும் ஓட்டி விட்ரு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி ஓட்டியாச்சு. அப்படியே ஃபுல்லாக இறக்கி பிடிச்சி ஓட்டியாச்சு. எங்கள் சித்தப்பா அதுக்குள்ளே போயிட்டார் அடகுது. அவர் தான் அப்போ தான் முன்னாடி போகிறாரு. சரி, இன்னைக்கு இந்த வேலையை முடித்தாச்சு. அடுத்து சேரடிக்கு போகணும். அது பார்த்தா இப்போ டைம் என்ன 11 தான், 11:30 ஆகுது. அது 1 மணிக்காட்ட போகணும். அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தேட்டரெலாம் ஓட்டி முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டில்லர்கிட்ட வந்தாச்சு. எல்லாம் கழட்டி போட்டு மாட்டி வச்சிட்டேன். காலையிலேயே தண்ணி இல்லை, நாத்தாம்பட்டுறது தான், அதை ஓட்டணும். கேஜெல்லாம் கழட்டி மாட்டி நிறுத்திட்டு போயிட்டேன். இப்போ போய் அந்த ஒரு பட்டறையை ஓட்டி விட்டு திருப்பி இன்னொரு பக்கம் மொத்தம் 3 பட்டறை இன்றைக்கி ஓட்டணும். இப்போயே டைம் பார்த்தா மணி 3 மணி ஆச்சு. எந்நேர ஓட்டுறது என்ன பண்ணுறது, கழட்டி மாட்டிகிட்டு போகிறது தான் பெரிய டாஸ்க் இருக்கிறது இல்லையே ஒருத்தனும். சரி வாங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ஓட்ட ஆரம்பிக்கலாம். எப்படியோ ஓரளவு வேகத்துக்கும் ஓட்டிட்டேன். தண்ணி அதிகமாக இருக்குது, அதனால் வெட்டி விட்ருக்குறேன், போயிட்டுருக்கட்டும். அப்புறம் இன்னொரு ஓரளவு குறுக்கோளவு ஓட்டிட்டு அப்புறம் தப்பையை போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா டில்லருக்கு எவ்வளோ பெரிய தப்பைன்னு. பெரிய தேட்டருக்கே போட்டு ஓட்டலாம். இந்த டில்லருக்கு இது வாங்கிட்டு வந்தது வந்து யூஸே பண்ணதில்லை, போட்டு அப்படியே வச்சுருக்குறாங்க. எமர்ஜென்சிக்கு ஏதாவது தப்பை உடஞ்சி போச்சுன்னா தான். பட் தப்பையே இல்லை டில்லருக்கு. பார்த்தா அந்த காட்டை ஓட்டிகிட்டு வந்தாச்சு. திருப்பி இன்னொரு பக்கம் எல்லாம் கழட்டி மாட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகுது. அந்த அண்ணா வராரா, அந்த நேர் பட்டறை வண்டி போயிட்டுருக்குது. இன்ன வரைக்கும் நான் ஓட்டி எல்லாம் காலில் சேரு. எங்கள் அப்பா ஓட்டுறன்ட்டு போகிறாரு. அது வேறு அப்படியே ஏறிக்கிச்சு. நாங்கள் கிட்டத்தால போய் பார்க்கலாம். ஒரே இப்போ காலையிலேருந்து சும்மா இருந்துச்சு. இப்போ ஒரே மட்டும் இப்போ இங்கே ஒன்று, இது இல்லாதவங்க 4 பட்டறை இருக்குது. இல்லை இப்போது ஒரே நாளில் அவசரப்படுறாங்க. இன்றைக்கே ஓட்டணும். ஷோப்பா
இந்த வண்டிக்கு லொட்டாட்ரு சாப்பிட்டெல்லாம் மாற்றிட்டேன்ட்டு இல்லை நார்மல் சாப்பிட்டு இருந்தது வந்து லொட்டாட்ரு சாப்பிட்டு டேட்டரில் வர கத்தி சாப்பிட்டு மாதிரி போட்டிருக்குது. இது சேத்துல வந்து அது லூஸ் ஆகாது, கல் தடமாக இருந்தாலும் அது பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம். கீழே கொஞ்சம் பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. ஒரு டைம் டைட் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நார்மல் சாஃப்டாக இருந்துச்சுன்னா பொழுது கீழே குமிஞ்சு பார்க்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கல்லுக்காட்டில் ஓடினாலும் டமன்னு லூஸ் ஆகி போயிடும். கத்தியை கரெக்டாக நடவை போட்டு வந்துடுவாங்க, அப்போ தான் உட்காந்து டைட் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே வராது. நான் பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். என்ன கொஞ்சம் குமிஞ்சிக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும், முதுகு பெயின் ஆகும் சீக்கிரமாக. இதுலேருந்து அப்படியே அது வரைக்கும் ஓட்டணும். அவ்வளோதான், ஓட்டியாச்சு.